Bit of me. I'm half Sri Lankan, half Nigerian. என்னைய பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா அவர் வந்து பாதி ஸ்ரீலங்கன் பாதி நைஜீரியன். And I've been here in Sri Lanka for over 13 years. 13 வருடங்களுக்கு மேல் அவர் இலங்கை தேசத்தில் இருக்கிறார். Both mom and dad and siblings are not here, so I've been basically here alone. தாயும் தகப்பனும் சகோதரர்களும் அவர்கள் இங்கே இல்லை, அவர்கள் நைஜீரியாவில். எனவே தனியே தான் 13 வருஷம் இந்த தேசத்தில் இருந்திருக்கிறார். Been serving. I have done my studies as well in the uni, and as long as I finished that, worked as well, but also serving the Lord in whatever ministries I do find myself in. படிப்பையும் இங்கு செய்தேன், அதே மாதிரி ஆண்டவர் திறக்கிற ஒவ்வொரு வழிகளிலும் ஊழியங்களை இந்த தேசத்தில் நான் செய்து கொண்டு வருகிறேன். Yesterday, Jabi was like, share your testimony, right? And I was like, what do I say? And he was like, just talk to them about what you do and how the Lord has brought you far. நேற்று ஜெபி வந்து உன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொடுக்க சொல்கிற நேரத்தில் நான் என்னத்தை பற்றி பேசுகிறதுன்னு நான் கேட்டேன். அப்போ ஜெபி சொன்னார், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார், அதை நீ பகிர்ந்துடு. Before I start my testimony, I want to share this verse, Romans 1 verse 16. சாட்சிக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 1 வசனம். For I am not ashamed of the do you want யாராவது தமிழ் வாசி. Praise the Lord. One thing that struck me in this, every time I do go out, it's the Lord said in this word, do not be ashamed of the gospel. That's what Paul said. ஒவ்வொரு நேரம் நான் தேவனை நோக்கி பார்க்க நேரத்தில் தேவன் இந்த வசனத்தில் சொல்கிற ஒரு காரியம், நீ ஒரு நாளும் வெட்கப்படாமல் இரு. அதுதான் ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார். Mind you, Paul was still working. He had his job and he was still spreading the gospel. பவுல் வேலை செய்து கொண்டிருந்தான், அவனுடைய தொழில் அவனுக்கு இருந்தது. அதே மாதிரி அவன் தேவனுடைய சுவிசேஷத்தை அவன் சொல்லி கொண்டிருந்தான். He was still representing Christ wherever he went to. அவன் எங்கு போனாலும் அந்த இடங்களிலே இயேசுவை அவன் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். No matter what people said, he still confessed Jesus is Lord and still did whatever he needed to do. மனிதர்கள் என்ன சொன்னாலும் இயேசுதான் தேவன் என்பதை அவன் அறிக்கை செய்து கொண்டிருந்தான். When you put God first, every other things come together. Every other things come to you. That's what Matthew says. நீங்கள் தேவனை முன்னால் வைக்கிற நேரத்தில் மற்ற எல்லா காரியங்களும் அது சரியாக ஒன்றாக இணைந்து வரும். அதுதான் மத்தேயு சொல்லுகிறான். Growing up, I always wanted to do my work and just I was supposed to be a maths professor. That was what I wanted to do. சின்ன காலத்திலேருந்து வளர்கிற நேரத்தில் ஒரு மேக்ஸ் டீச்சராக ப்ரொஃபஸராக இருக்கிறது தான் கனவாக இருந்தது. Got a scholarship to go to UK, but my dad was like, no, you're coming to Sri Lanka. This was 13 years ago. யூகேக்கு போகிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு, ஆனால் தகப்பன் சொல்லிவிட்டார், இல்லை நீ இலங்கை தேசத்துக்கு வருகிறார். I resented my dad for over 8 years. I hated him. I was so angry with him. 8 வருடம் நான் தகப்பனோடு போராடினேன், அவரை ரொம்பவே வெறுத்துட்டேன், எனக்கு முடியாது இந்த காரியத்தை செய்ய என்று. I carried that grudge because I did not know why God had sent me to Sri Lanka. அந்த கசப்பை நான் அப்பாவோடு வச்சுக்கொண்டேன், ஏன்னா எனக்கு தெரிய ஆண்டவர் ஏன் என்னை இலங்கை தேசத்துக்கு கொண்டு வந்தார். I do not come from musical background. Both my father's side and mother's side have nothing to do with music, but I started pursuing music at the age of 15. எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான இசை குறித்து மியூசிக் குறித்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லை, ஒரு டேலண்ட் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த இடத்திலிருந்து தேவன் என்னை வழி நடத்தினார். Also, growing up, I grew up in a Christian home, but I gave my life fully to Christ when I was only 14. வளர்கிற நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் வளர்ந்தாலும் தேவனுக்கென என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது 14வது வயதில். So between the age of 14 and 15, there was a change inside of me. God had so much for me that he had changed me to be a better person and called me out for what he wanted me to do. 14-15வது வயதில் தான் மிகப்பெரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த நேரம் தான் தேவன் என்னை பெரிதான ஒரு காரியத்துக்கு நோக்கத்துக்காக அழைத்து கொண்டு வந்தார். But I'll also warn you all, sometimes when you make a promise to God or you say something to God,
always trust the process, never doubting. ஆனால் ஒன்றை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறேன், என்னவென்றால் தேவனுக்கு ஆம் என்று சொல்லிவிட்டோம் என்றால் நாங்கள் வந்து சந்தேகப்படக்கூடாது. தேவனை அவர் எப்படி செய்வார், எப்படி கொண்டு போவார்னு சந்தேகப்படாமல் தேவன் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். Before my A levels, I felt sick, like I was almost dying, right? ஏ லெவலுக்கு முன்பதாக பெரிதான காய்ச்சல் வியாதி வந்தது. நான் மரித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது போல தான் இருந்தது. And I made a promise to God. I said, if you heal me, I'm going to serve you for the rest of my life in whatever I did. ஆனால் தேவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவர், நீர் எனக்கு சுகத்தை கொடுப்பீர் என்றால் எந்த விதத்திலாவது நான் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று. And supernaturally I was healed. In 7 days, every ailment I had in 7 days cleared up. For 2 years I was sick. 7 days everything went. ஆனால் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை எழும்ப செய்தார். But when my dad sent me to Sri Lanka, I did not understand that that was part of the promise I made to God that I'm going to serve him. ஆனால் தகப்பன் இலங்கை தேசத்துக்கு போக சொன்ன நேரத்தில் அது எனக்கு தெரியாது. நான் சொன்ன பொருத்தனையில் ஒரு காரியமாக தான் இது இருக்கிறது. தேவன் தான் என்னை இலங்கை தேசத்துக்கு அழைத்து வருகிறார் என்று. I finished my university. I worked at the company, worked at a reputed company, and later I stopped because I felt that wasn't what I wanted to do. நான் யூனிவர்சிட்டி முடிந்து ஒரு பெரிதான ஒரு நல்ல தெரிந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனியிலிருந்தும் நான் விலகினேன் என்றால் அது எனக்கு சரியான இடம் இல்லை என்று நான் அறிந்து கொண்டேன். I served in church afterwards for 2 years. அப்புறம் சபையில் 2 வருஷம் நான் ஊழியம் செய்தேன். Worked with one of the pastors and with the movements HMG, if you guys have heard of HMG. HMG சொல்கிறதான பெரிதான ஒரு வாலிப மூவ்மெண்ட்டில் ஊழியத்தில் நான் இணைந்திருந்தேன். I'm so grateful for HMG because that's where my gift blew up and grew up and was maturing in HMG. நான் அந்த HMGக்காக நன்றி செலுத்துகிறேன் என்றால் அந்த இடத்தில் தான் என்னுடைய தாளந்து மிகவும் வளர்ந்து அது உயர்வான ஒரு இடத்துக்கு வந்தது. And the pastors, Pastor Mitch, Pastor Julian, Pastor Melanie, who's late now, and Pastor Woody had so much of confidence and had so much in store for me while I was serving them. Pastor Mitch, Pastor Julian, Pastor Melanie, Pastor Woody, அந்த 4 பேரும் என்னுடைய வாழ்க்கைக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக இருந்து என்னை ஊழியத்தில் கொண்டு வந்தார்கள். As of 2017 I wanted to be a sound engineer. I felt like the Lord wanted me to bring a different sound into what I was doing because I see the circular people do it. 2017வது வருடத்தில் எனக்கு ஒரு தாகம் வந்தது. இந்த சவுண்ட் இன்ஜினியரிங்கில் பெரிதான ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஏன்னா உலக பாடல்களை பார்த்தோம்னா, உலக சவுண்ட்களை பார்த்தோம்னா அது மிகவும் நன்றாக இருந்தது. எனவே எனக்கு கிறிஸ்தவத்திலே ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருந்தது. I would study on my own, read on my own just to learn and to understand how it works and what to do. But at some point I did not know how to do it. நானே சில காரியங்களை படிக்க ஆரம்பித்தேன், தேட ஆரம்பித்தேன். என்னுடைய சுய பலத்திலே என்னால் முடிந்ததை நான் கற்றுக்கொள்ள பார்த்தேன். ஆனாலும் சில காரியங்கள் எனக்கு புரியவில்லை. But every time I ask the Lord will always give me an idea and an answer to it. ஆனால் எப்பொழுதெல்லாம் நான் தேவனிடத்தில் கேட்டேனோ அந்த நேரத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சில காரியங்களை எனக்கு தெளிவாக அவர் காண்பித்தார். See, in Proverbs 21 verse 21, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 21வது வசனத்திலே he said, can someone read it? அதை வாசிக்க முடியுமா? Praise the Lord. He said he would honor you, right? You would find honor. ஆண்டவர் சொல்கிறார், நீ மகிமையை கண்டடைவாய் என்று. As I kept doing that, as I kept doing what I did and still serve the Lord, God was already preparing somewhere, some place better for me to learn. நான் செய்தவைகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே நான் ஊழியத்தையும் நான் செய்து கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் தேவன் எனக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். I did a sound engineering course for 3 months. Instead of me learning, I was teaching the students. நான் 3 மாதம் சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் நான் செய்து கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் நான் படிக்கிற நேரத்தில் நான் மற்றவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். After that I stopped and then I was looking for a place to do my internship or go and learn. No places were open. அதன் பின்பு நான் படித்த பின்பு ஒரு இடத்தில் வேலை செய்ய நான் தேடி பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் எந்த இடத்திலும் எனக்கு இன்டர்ன்ஷிப் அது கிடைக்கவில்லை. But there was one company I was always wanting to work for, and that was the biggest company in Sri Lanka or South Asia that was doing sound engineering. ஆனால் ஒரு கம்பெனி இருந்தது, அதுதான் இலங்கை தேசத்திலே பெரிதான கம்பெனி. நான் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும் மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். Every time I wanted to give up, God was like saying, it's going to happen, but in my time.
நான் எப்பொழுதெல்லாம் வேண்டாம் போதும் என்று நான் நிப்பாட்ட பார்த்தேனோ அந்த நேரம்லாம் தேவன் வந்து இல்லை, நீ என்னுடைய நேரத்தை நம்பு என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நேரத்தில் அது நடக்கும் என்று. 3 months later, after I forgot about it, 3 மாதங்களுக்கு பிறகு நான் எல்லாவற்றையும் மறந்த பிறகு one of the senior engineers in Sri Lanka, Ranga Dasanayaka, called me and said, this company is looking for you. They want இலங்கை தேசத்திலே பெரிதான ஒரு என்ஜினியர் ரங்க திசாநாயக்க சொல்பவர், அவர் சொன்னார் இந்த கம்பெனி ஒருவருக்காக தேடி கொண்டு இருக்கிறது என்று. And I was like blown. I went for supposedly an interview, but it was the first day of work. First day of work. நான் வந்து பார்த்தா சரி அதுக்கு போனேன். நான் நினச்சேன் அது முதல் நாள் இன்டர்வியூ என்று. பார்த்தா அது முதல் நாள் இன்டர்வியூ இல்லை, அது முதல் நாள் வேலையாக இருந்தது. And that was how God opened that door for me to learn from the best company in South Asia. அதோடு எனது சவுத் ஏசியாலே பெரிதான கம்பெனியில் கற்றுக்கொள்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். But see, wherever God puts you, it's not for you to go there and forget who God is. ஆனால் எங்கு நீங்கள் பாருங்கள், எங்கு தேவன் எங்களை வைக்கிறாரோ அதில் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் தேவனை மறக்கக்கூடாது. அந்த இடத்துல தேவன் எங்களை வைத்திருக்க நேரத்தில் தேவனை நாங்கள் ஞாபகம் வைத்து இருக்க வேண்டும். But it's a point for you to always remember that is your place of ministry as well. தேவன் எங்களை கொண்டு போகிறதான் அந்த இடம்தான் தேவன் எங்களுக்கு ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறதான இடம். As I worked, I always remember that this place was given to me by God and I would serve God through it. When people came and said things, I would always not believe them or try to follow their acts. நான் அந்த இடத்துல வேலை செய்கிற நேரத்தில் நான் அந்த இடத்துல சும்மா வேலை மாத்திரம் செய்யவில்லை, நான் நினைத்து கொண்டேன் இந்த இடத்துல தான் தேவன் எனக்கு ஊழியத்தையும் வைத்திருக்கிறார் என்று. மற்றவங்க என்னத்தை சொன்னாலும் நான் அந்த இடத்துல அந்த நம்பிக்கையோடு இருந்தேன். God opened doors. I worked with international artists. I was able to be there and be able to take care of them as per sounds and do a lot with that as well. தேவன் அநேக வாசல்களை திறந்தார். இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டோடு கூட எனக்கு இணைந்து செய்கிறதான வேலைகள் வாய்ப்புகள் வந்தது. But this is a whole small me while I was still serving in church. இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு பகுதி. ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் சபையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். Did that and the season came to an end. Everything has a season. அதை செய்து விட்டவுடன் அந்த காலத்துக்கு முடிவு வந்தது. எல்லா காலங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. That ended and I took a break from it, but I was still working as a freelance engineer. அது செய்து முடிந்த பிறகு நான் வந்து ஒரு சின்ன காலம் ஓய்வெடுப்போம் என்று இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட என்னுடைய தனிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். One of the biggest things that I would always remember is wherever I went to work, they would always say that there's something different about you compared to the people we've worked with or the companies we've worked with. ஆனால் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், நான் எங்கு வேலை செய்தாலும் அந்த இடத்துல சொல்லுவாங்க, இந்த கம்பெனியில் வேலை செய்கிற மற்றவங்களை பார்க்கிலும் உன்னிடத்தில் ஏதோ ஒரு காரியம் வித்தியாசமாக உள்ளது என்று. It's not for me to boast, but whenever we did events, the people that came, the event partners or the artists or whatever, they'll be like, since you've been working with this company, everything has changed. It's been good. We've had so much of a pleasant work ethics with the company. என்னை குறித்து மேன்மை பாராட்டல்ல, ஆனால் எந்த இடத்துல எந்த பெரிய இவெண்ட்டுக்கு போனாலும் அந்த இடங்களிலே ஜனங்கள் வந்து சொல்வார்கள், நீ இந்த கம்பெனிக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு காரியம் வித்தியாசமாக நன்றாக இருக்கிறது என்று. But also know that the devil is working somewhere else, trying to sabotage all these things that God is doing. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கணும், பிசாசானவன் எந்த ஒரு இடத்திலே இது எல்லாவற்றையும் அழித்து போடுவதற்காக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். I went through a difficult phase 2018, 2019. 2018-19 வருஷத்தில் நான் மிகவும் கஷ்டமான ஒரு காலத்தில் கடந்து வந்தேன். And then 2020 COVID hit. 2020 கொரோனா கோவிட் வந்தது. Everything went down. எல்லாமே கீழ் நோக்கி போனது. No industry, audio industry, entertainment industry, everything was gone. இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரியே இல்லாமல் போய் இருந்தது. Now I am somebody that walks by faith. இப்போ நான் வந்து விசுவாசத்திலே நடப்பவன். I always trust God whenever I want to do something. நான் எப்பொழுதும் தேவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருக்கிற நேரத்தில் தேவனை நம்புவேன். Financially and in everything. பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் தேவனை நம்புவேன். During COVID I did not have no income, but God opened up a way. I started teaching all of a sudden. கோவிட் நேரத்தில் எனக்கு எந்த விதமான பணத்தை உழைக்கிறதுக்கான வழி இருக்கவில்லை. ஆனால் தேவன் அற்புதமாக பல வழிகளை உண்டு பண்ணார், அநேகருக்கு கற்றுக் கொடுக்க வைத்தார். And then I later on I was able to meet people like Benny, I think in 2021, yes. அப்புறம் என்னை 2021 வருடத்தில் சந்தித்தார். But in all of that
while going through that phase, 2018, 2019, 2020, 2021, my dad passed away. இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறதான அந்த காலத்திலே 2021வது வருஷத்திலே என்னுடைய தகப்பனை நான் இழந்து விட்டேன். It was a difficult phase because I've been in Sri Lanka for over 10 years as of then. அந்த நேரத்தில் பார்த்தோம் என்றால் 10 வருடங்களுக்கு மேலே நான் இலங்கை தேசத்தில் வாழ்ந்து வந்தேன். And I came in 2011. I only saw my dad in 2012. After that I never saw him. நான் 2011வது வருஷத்தில் வந்தேன். 2012வது வருஷத்தில் ஒரு முறை தகப்பனை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. And mind you, I said I was angry with my dad for over 8 years. அப்புறம் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், நான் தகப்பனோடு 8 வருடங்களுக்கு மேலே ஒரு கசப்போடு நான் வைராக்கியமாக இருந்தேன் என்று நான் சொன்னேன். Only 2019 I started to understand that the anger I had was just me being me. 2019வது வருஷத்துல தான் நான் உண்மையிலேயே உணர்ந்தேன், அது நான் சும்மா என்னுடைய சுயத்திலேயே நான் செய்கிறதான ஒரு காரியம். 2019, 2020 I started building that relationship, which was very hard to do, but I started to build that. 2019 2020ல தான் அந்த உறவை மறுபடியும் நான் கட்டி எழுப்ப ஆரம்பித்தேன். 2020 December I remember speaking to him and he was like, he's coming to Sri Lanka in 2021 because his 60th birthday was also in 2020. 2020வது வருஷத்துல தான் நான் அவரோட கடைசியாக பேசினேன். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், நான் 60வது என்னுடைய பிறந்த நாளுக்காக நான் இலங்கை தேசத்துக்கு வருவேன். But the plan was to surprise him back home, go back with my younger brother for his birthday. ஆனால் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தது அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் அங்கே போய் வீட்டுக்கு போயிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இருந்தேன். January he fell sick. 2 weeks. In February first week he passed away. ஜனவரி மாதம் அவர் வியாதியாக இருந்தார். அப்படியே 2 கிழமைக்கு பின் அவர் மரித்து போயிருந்தார். But God in all of this has his own ways in all of it. ஆனால் தேவன் இது எல்லாவற்றிலும் அவருடைய வழிகளை வைத்திருந்தார். The last prayer that last speech I spoke with him was, he was in the car, they were taking him to the hospital that morning and I had the opportunity to pray with him. கடைசியாக நான் அவரோடு பேசினது அந்த நாள் காலை அவரை ஹாஸ்பிட்டலுக்கு காரில் அழைத்து கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் நான் அவருக்காக ஜெபிச்சேன். Up till today that moment still rings in my head. இப்பொழுது இந்த நிமிடம் வரை அந்த தருணத்தை இன்னும் என்னுடைய மனதிலிருந்து I went எடுக்க back முடியாது. home for the funeral and I was there for 3 months. நான் வீட்டுக்கு போய் ஃபியூனரல் எல்லாம் முடிந்து 3 மாதங்கள் இருந்தேன். I was angry with God. I was so bitter with God. I did not know what to do. நான் தேவன் மேலே மிகவும் கோபத்தோடு இருந்தேன், மிகவும் கசப்பாக இருந்தேன், என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தேன். After serving him for so long, why should I be going through all of this? இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பின்பு ஏன் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே நான் போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். But you know, when God calls you, you can never ever stop. உங்களுக்கு தெரியுமா, தேவன் எங்களை அழைக்கிற நேரத்தில் நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் நிற்க முடியாது. First week staying at home, second week, third week I'm like, I want to go to church. I can't stay at home. I want to go. கிழமை நான் வீட்டில் இருந்தேன், 2வது கிழமை நான் வீட்டில் இருந்தேன். ஆனால் 3வது கிழமை என்னால் வீட்டில் இருக்க முடியாது. எப்படி சரி சபைக்கு போகணும் என்கிறதான எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. In Africa, when one of your relatives passes away, 40 days you have to be at home. ஆப்பிரிக்காவில் ஒரு உறவினர் மரித்து விட்டார், 40 நாட்கள் நீங்கள் வீட்டில் தான் இருக்க வேண்டும். But 2 weeks later I said I'm going to church. ஆனால் 2 கிழமைக்கு பின்பு நான் சொல்லிவிட்டேன், இல்லை நான் சபைக்கு போகிறேன் அப்படி என்று. Went to church. The last week of me being there, God changed my whole entire mind. நான் அங்கிருந்த கடைசி வாரம் தேவன் என்னுடைய மனதை சம்பூர்ணமாகவே மாற்றிவிட்டார். I began to see ministry in a different way. I began to see people in a different way. நான் ஊழியத்தை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தேன், மனிதர்களை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தேன். Came back to Sri Lanka and I realized that there was so much God had for me. நான் இலங்கை தேசத்துக்கு மறுபடியும் வந்தேன். அப்பொழுது தான் கண்டேன் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை வைத்திருந்தார். I did not want to come back, to be honest. நான் இலங்கை தேசத்துக்கு மறுபடியும் வர நான் விருப்பப்படவில்லை. I was so bitter with him and I was like, தேவனோடு மிகவும் கசப்பாக கோபத்தோடு இருந்தேன். But I came back, started serving him again, met Benny, met Javi, met a couple of people that I was with yesterday as well. நான் அதற்கு பின்பு இலங்கை தேசத்துக்கு வந்தேன். அப்பொழுது தான் என்னை, ஜெபியை, அதே மாதிரி நேற்று தினம் இருந்த சிலரை நான் Some of my biggest சந்தித்தேன். supporters and people that have been with me is the HMG guys, Shalom and the few of the guys that were there with me. They were the ones always coming around. என்னுடைய பெரிய துணையாக அந்த HMG குழுவில் இருந்த ஷாலோம் போன்றவர்கள் இருந்தார்கள். அந்த காலத்திலே வந்து எனக்கு பெரிய துணையாக இருந்தார்கள். But again, still between 2021 and 2023, there were still crazy things coming up. I lost my dad in 2021 February. May I lost my godmother, who was very close. December I lost my grandmother. 2022 April I lost my best friend of 21 years.
And then in October, I lost my uncle who was very close to me in school. அப்புறம் 2021 வருடத்தில் தகப்பனை இழந்ததோடு என்னுடைய பாட்டி, அதே மாதிரி 20 வருஷம் நட்பாக இருந்த நண்பனை இழந்தேன். அப்படியாகவே என்னுடைய சகோதரனையும் என்னுடைய அங்கிளையும் நான் இழந்தேன். 5 people in 2 years. It wasn't an easy one. 2 வருடத்தில் 5 பேர் மரித்து போனார்கள். அது மிகவும் இலகுவாக இருக்கவில்லை, மிகவும் கஷ்டமாக இருந்தது. Some people talk about loss, that they've lost 1 person or 2 people. I'm like, you guys don't even understand what it means to lose 5 people in 2 years. சிலர் சொல்லுவாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மரித்து போனார், 2 பேர் மரித்து போனாங்க. அந்த நேரம் நான் நினச்சிக்கொள்வேன், உங்களுக்குன்னா எந்த வழி விளங்காது, ஏனென்றால் நான் 5 பேரை இழந்து விட்டேன். I went into depression. நான் அப்படியாகவே டிப்ரெஷனுக்குள்ள, மன உளர்ச்சிக்குள்ளே போய்விட்டேன். I did not want to talk to nobody. I did not want to hear anything from God. I did not want to do nothing. நான் யாரோடும் பேசவில்லை, தேவனோடும் எதுவுமே எனக்கு வேணாம் என்று நான் அப்படியாகவே தனிமையில் இருந்தேன். 2023, as if that wasn't enough, 2023 March, some allegations came up against me which was false, and that pulled me out again. 2023வது வருஷத்தில் இது எல்லாமே நான் கடந்து போய்க்கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை பற்றி தவறான காரியங்களை சொல்லி அப்படியான சில ரூமர்ஸ் எழும்ப ஆரம்பித்தது. But God had so much still working. ஆனால் அப்பொழுதும் தேவன் எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்தார். Between 2023 and 2025, God has opened doors that has been so mind-blowing and unimaginable. 2023 இருந்து 2025 வரை இந்த காலத்தில் தேவன் நான் நினைத்து பார்க்க முடியாத வழிகளை, வாசல்களை உண்டு பண்ணி என்னை உயர்த்தி இருக்கிறார். I have worked with some people that it's unimaginable. Last year I was at an event which I did sounds for. The president was there twice. நான் சில மனிதர்களுக்காக இப்பொழுது என்னுடைய தொழிலில் செய்து கொண்டு வருகிறேன். அது நினைத்து பார்க்க கூட முடியாது. நான் கடந்த வாரமே 2 முறை தேசத்தின் ஜனாதிபதி இருக்கிறதான ஒரு இடத்திலே நான் வேலை செய்தேன். Matthew 10:18 says, மத்தேயு 10:18 வசனம் சொல்கிறது, and ye shall be brought before governors and kings for my sake. நான் உன்னை ராஜாக்களுக்கு முன்பதாக என்னுடைய நாமத்துக்காக எடுத்துக்கொண்டு வருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். And that was what God did. அதை தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். When I stood there in front of the president doing the sounds for that event, I was just like, God, this is unimaginable. நான் ஜனாதிபதிக்கு முன்பதாக இருந்து நான் அந்த சவுண்ட்ஸை நான் செய்கிற நேரத்தில் நான் யோசித்தேன், ஆண்டவரே இது நம்ப கூட முடியவில்லை. This is just a small me from a different continent, a different country entirely, in another country, standing close or in proximity or in an event where the president is at. ஆண்டவரே, சிறு மனிதனாகி என்னை வேறொரு பிரதேசம், வேறொரு தேசத்திலிருந்து வந்த என்னை நீர் ராஜாக்கு முன்பதாக நீர் வைத்திருக்கிறீர். But in all of this, never forget your testimony. இது எல்லாவற்றிலும் உங்களுடைய சாட்சியை நீங்கள் மறந்து விட வேண்டாம். Every time people ask me how do you do it, I say it's only God. எப்பொழுது மனிதர்கள் என்னை பார்த்து எப்படி இதெல்லாம் செய்தாலே என்று கேட்கிற நேரத்தில் நான் சொல்வேன், இது தேவனால் மாத்திரமே நடந்தது. Never be ashamed of what you stand for. எப்பொழுதும் நீங்கள் எதற்காக நிற்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். The Bible says, if you're ashamed of me in front of people, I'll be ashamed of you before your heavenly Father. வேதாகம் சொல்லுகிற, நீ மனிதருக்கு முன்பதாக என்னை குறித்து நீ வெட்கப்பட்டால் நான் உன்னை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். No matter how young or how old you are. நீங்க எவ்வளவு சின்னவனாக இருக்கலாம், பெரியவனாக இருக்கலாம். Dream dreams but work towards it. கனவுகளை காணுங்கள், ஆனால் அதை நோக்கி நீங்கள் வேலை செய்யுங்கள். Be honest, be trustworthy. நேர்மையாக இருங்கள், உண்மையாக இருங்கள். Yeah. Praise the Lord. Thank you.